ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம். இது நம்ம சைபோசெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் HTML. HTMLோட ஹிஸ்ட்ரி என்ன, எப்படி அது உருவாச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். போன வீடியோவில் HTMLனால் என்ன அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்னும் அதை செக் பண்ணல அப்படின்னா அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு வாங்க. அப்போனா தான் உங்களுக்கு இது கண்டினியூவாக புரியும். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். HTML எங்கே உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா மிலிட்ரியில் ஆரம்பிக்குது. யுஎஸ்ஏல மிலிட்ரி ஃபோர்ஸில் இருக்கவங்க அவங்களுடைய சோல்ஜர்ஸ் ஒரு இடத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தகவலை அனுப்பவும் இல்லை அங்கேருந்து தகவல் வர்றதுக்கும் ஒரு கம்யூனிகேஷன் வேணும் இல்லையா. அந்த காலத்தில் நம்ம லெட்டர் போட்டுக்கிட்டு இருந்தோம். இல்லை அப்படின்னா நேரடியாக போய் பார்த்து சொல்லிட்டு வருவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்தந்த சோல்ஜர்ஸ்க்கு அந்த இடத்துலையே தனியாக பர்சனலாக ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்து அந்த கம்ப்யூட்டரை வயர் மூலியமாக கனெக்ட் பண்ணி அந்த கனெக்ஷன் மூலியமாக இவங்க மெசேஜை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இங்கே என்ன ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா, இப்போ மெக்சிகோவில் இருக்கவர் ஒரு டாக்குமெண்ட்டை எழுதி லண்டனில் இருக்கவருக்கு அனுப்புகிறாரு அப்படின்னா லண்டனில் இருக்கவரால் அந்த டாக்குமெண்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட அதுக்கான சாஃப்ட்வேர் இல்லை. இதே மெக்சிகோவில் இருக்கவர் வாஷிங்டனில் இருக்கவருக்கு அந்த டாக்குமெண்ட்டை அனுப்பும் போது வாஷிங்டனில் இருக்கவரால் அந்த டாக்குமெண்ட்டை பார்க்க முடியுது. அவர்கிட்ட அந்த டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது மாதிரி ஒரு இடத்துல இருக்கவங்களும் டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணனால அதை ஒழுங்காக ரீட் பண்ண முடியல. அந்த மெசேஜை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி தகவல் சொல்லவும் முடியாமல் இங்கே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மெட்டை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மெட் இருக்க லாங்குவேஜை அவங்க க்ரியேட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த லாங்குவேஜ் எல்லாருக்கும் புரியும்படியாகவும் ஈஸியாக இருக்கவும், அது மட்டும் இல்லாமல் அதில் சம் டேபிள்ஸ் போடவும், லிஸ்ட்டு அப்படின்னா லிஸ்ட்டு போட்டு காமிக்கிறதுக்கும், சில இடத்த ஹைலைட் பண்ணி காமிக்கிறதா இருக்கும். சில இடத்துல போல்டாக சொல்ல வேண்டியதாக இருக்கும். சில விஷயத்த ஆர்டர் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டை கொண்டு வந்தாங்க. அதுதான் என்ன அப்படின்னா HTML அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாண்டர்ட் ஜென்ரலைஸ்டு மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் இல்லையா, அதுக்காக ஒரு சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணாங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் நம்ம இப்போ ப்ரௌசர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த ப்ரௌசர் மட்டும்தான் இந்த HTML ஃபார்மேட்டை நமக்கு ரீட் பண்ணி காமிக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, மிலிட்ரி ஃபோர்ஸில் மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த HTML மார்க்கப் லாங்குவேஜை ரொம்ப சிம்பிளிஃபைடாக புரியும்படியாக உருவாக்கி ஷார்ட்டாக பண்ணி க்ரியேட் பண்ண இன்னொரு லாங்குவேஜ் தான் HTML அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்கப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் HTML அப்படின்ற மார்க்கப் லாங்குவேஜ் க்ரியேட் ஆச்சு. இதை யார் க்ரியேட் பண்ணா அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். HTML யார் க்ரியேட் பண்ணது, அது மட்டும் இல்லாமல் அது எப்போ ரிலீஸ் ஆச்சு, என்னென்ன வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். சார் டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படின்றவர் முதல்ல 1991 HTML கண்டுபிடிச்சிட்டாரு. பட்டு அஃபிஷியலாக இதை ரிலீஸ் பண்ணல. அதுக்கப்புறமா HTML 1.0 அப்படின்ற வெர்ஷனை 1993 ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து 1995 2.0 அப்படின்ற செகண்ட் வெர்ஷனை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 1999 HTML 4.01 அப்படின்ற வெர்ஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம கரண்ட்டில் HTML 5 அப்படின்ற வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். HTML 5 அப்படின்ற வெர்ஷன் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே ஈஸியான ஒரு வெர்ஷன். அது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் கூட லேர்ன் பண்ணலாம், அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் கண்டினியூவாக நம்ம எபிசோட்ஸை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். HTML அப்படின்ற லாங்குவேஜ் எப்படி உருவாச்சு அப்படின்ற ஹிஸ்ட்ரி இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது நான் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த தப்பை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.